நேயர்களுக்கு நமஸ்காரம். பொதுவா பெரியவா திட்டும் போது ஒரு வார்த்தையை அடிக்கடி உபயோகம் பண்றது உண்டு. அசமஞ்சமே, ஏன் அசமஞ்சம் மாதிரி இருக்காத அப்படின்னு அடிக்கடி அந்த வார்த்தையை உபயோகம் பண்றா. அசமஞ்சம்னா யாரு அப்படின்றத பத்தி இந்த தொகுப்புல நம்ம பார்ப்போம். திரேதா யுகத்துல பாரத வருஷத்துல 6 சக்கரவர்த்திகள் இருந்தாலாம். ஹரிஷ்சந்திரன், நலன், கார்த்தவீர்யார்ஜுனன், பௌருகுத்சன், புரூரவன், சாகரன் இப்படின்னு 6 பேர் இருந்தாலாம். இவ 6 பேரும் ரொம்ப தர்மத்தோட பாரத தேசத்தை ஆண்டு இருந்தாலாம். அதுல இந்த சகரர் அப்படின்றவருக்கு 2 மனைவிகள். அவருடைய கதையை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சகரருக்கு 2 மனைவிகள். ஒருத்தவா பேரு கேஷினி, இன்னொருத்தவா சுமதி. இந்த கேஷினிக்கு ஒரே ஒரு புதல்வன், ஒரே ஒரு பையன். அவர் பேர் தான் அசமஞ்சம்னு. சுமதி அப்படின்னு சொல்லக்கூடியவாளுக்கு 60 புத்திரர்கள். 6 இல்ல 60, 60 புத்திரர்களாம். இந்த அசமஞ்சம்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப சோம்பேறித்தனமா எப்போதுமே ஒரு மதன்னு இருந்துட்டே இருப்பாராம். எந்த ஒரு பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டார், எந்த ஒரு வேலையும் தானே யோசிச்சு செய்ய மாட்டார். இப்படி இருக்கிறச்ச சகரருக்கு ரொம்ப கோபம் வருதாம். இவர் என்ன பண்றாரு, கோபம் நீ நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்றார். பொதுவா அப்பாக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியது தானே, ஒரு பையன் பொறுப்பு இல்லாம இருந்தானா வெளில போய் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த ஒரு அடிப்படையில சகரர் அசமஞ்சனை நாட்டை விட்டு வெளியில அனுப்புறாரு. இப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ஆறுது. சகரருக்கு ஒரு ஆசை, அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு. அஸ்வமேதம் யாகம் அப்படின்றது வேதத்துல ரொம்ப உயர்ந்த இதுவா சொல்லியிருக்கு. பெரும்பாலும் பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் அஸ்வமேத யாகம் பண்ணதான் நம்ம எல்லாம் கதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம். மகாபாரதத்துல யுதிஷ்டிரர் கூட பண்ணார் அப்படின்னு. ராமாயணத்துல ரகுவுடைய அப்பா திலீபன் பண்ணார் அப்படின்றதையும் கேள்விப்பட்டிருப்போம். இப்படி சகரருக்கும் அந்த ஆசை உண்டு, அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு. அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாம் தெரியுது, அஸ்வம்னா குதிரைன்னு தெரியுது. ஒரு யாகத்தை பண்ணி குதிரைய ஊர்வலம் அனுப்புறது, தேசமா அனுப்பி அந்த தேசத்தை வென்று தனக்கு சொந்தம்னு ஆக்கிக்கிறது தான் அஸ்வமேத யாகத்துடைய தாத்பரியம். இப்படி ஒருவன் அஸ்வமேத யாகம் பண்ணா அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்றது சாஸ்திரத்துல இருக்கு. இப்படி சகரர் அஸ்வமேத யாகம் பண்றார். இந்திரனுக்கு இந்த விஷயம் தெரியறது. இந்திரனுக்கு கோபம் வருது. ஏன்னா தன்னுடைய பதவி போயிடும் இல்லையா. அஸ்வமேத யாகம் அவர் பூர்த்தி பண்ணா இந்திரனுடைய பதவி போயிடும். அதனால இந்திரன் என்ன பண்றாருன்னா, யாகம் முடிகிற வரைக்கும் பேசாம இருக்கார். இந்த அஸ்வம் குதிரை ஊர்வலம் வர சமயத்துல தேசத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வந்தோடனே அந்த குதிரையை திருடிண்டு போயிடுறார். திருடிண்டு போய் கபிலாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய கபில மகரிஷியோட இடத்துல அந்த குதிரையை கட்டி வச்சிடுறார். இவெல்லாம் குதிரையை தேடுறா, குதிரையை காணோம். சகரர் என்ன பண்றாரு, தன்னுடைய சேனை வீரர்கள்லாம் அனுப்புறார். யாருக்குமே குதிரை கிடைக்கல. உடனே தன்னுடைய 60 புத்திரர்களையும் கூப்பிட்டு, புத்திரர்களே எப்படியாவது நீங்க அஸ்வத்தை மீண்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றார். இவாளும் என்ன பண்றா, பூலோகம் ஃபுல்லா தேடுறா, கிடைக்கல. சரி சொர்க்கலோகத்துக்கு போறா, அப்பையும் கிடைக்கல. அப்புறம் இவாளே ஒரு நிச்சயத்துக்கு வரா, கண்டிப்பா பாத்தாள லோகத்துல தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நிச்சயத்துக்கு வரா. ஆனா இவாளுக்கு பாத்தாள லோகத்துக்கு எப்படி போகணும்னு தெரியல. சரி அக்கம் பக்கம் விசாரிக்கிறச்ச பாத்தாளத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்கறச்ச அவ என்ன சொல்றான்னா, சமுத்திரத்துக்கு அண்ணாண்ட போனா பாத்தாளம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே இவாள என்ன பண்றா, உற்சாகத்தோட, ஏன்னா எல்லாரும் சின்ன பசங்க இல்லையா, உற்சாகத்தோட சமுத்திரத்தையே தூர்வார ஆரம்பிச்சுட்டாலாம். சமுத்திரத்தை தூர்வாரி சமுத்திரத்துக்கு அண்ணாண்ட போக ட்ரை பண்ணி எப்படியோ பாத்தாள லோகத்தை கண்டுபிடிச்சிட்டா. இவாளெல்லாம் தூர்வாரி கடல் விஸ்தாரணம் அடைஞ்சதுனால்தான் கடலுக்கு சாகரம் என்ற ஒரு பேரும் உண்டு. சகரருடைய புத்திரர்களால தூர்வாரப்பட்டதுனால கடலுக்கு சாகரம்னு ஒரு பேர் இருக்கு. இவ பாத்தாள லோகத்துக்கு போயிட்டா. அங்க போய் பார்த்தா கபிலர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப கடுமையான தபஸ்ல இருக்கார். குதிரை பக்கத்துல இருக்கு. உடனே இவாளுக்குலாம் என்ன, இதெல்லாம் சின்ன பசங்க இல்லையா, ஒரு விதமான ஒரு உற்சாகத்துல போய் கபிலரை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் தபஸ்ல இருக்காருன்றதையும் இது பண்ணி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ கோபம் அடைஞ்ச கபிலர் என்ன பண்றாரு, கண் திறந்து கோபத்தோட பாக்குறா. 60 பேரும் பஸ்மம் ஆயிட்டா, அப்படியே சாம்பலோட போயிட்டா. என்னடா இத்தனை நாள் ஆச்சு, புத்திரர்கள் போய் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சகரர் விசாரிக்க, இவெல்லாம் பாத்தாளத்துக்கு தான் போயிருக்கா அப்படின்றது தெரியறது. உடனே சகரரால போக முடியாது, ஏன்னா யாகத்துல இருக்கார், அவரால் வெளியில போக முடியாது. உடனே அவருடைய முதல் புத்திரன், இவ எல்லாருக்கும் அண்ணா ஜேஷ்டனான அசமஞ்சனை போய் பார்க்கிறார்.
அசமஞ்சன் இன்னும் மாறல, அசமஞ்சனா தான் இருக்கான். ஆனா ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணான். அம்சுமந்தன் ஒரு அழகான குழந்தைய வளர்த்து வந்தான். அம்சுமந்தன் அசமஞ்சனுடைய பையன். அந்த அம்சுமந்தன் அசமஞ்சன் மாதிரி கிடையாது. அவர் ரொம்ப வினயமானவர், புத்திசாலியானவர். அம்சுமந்தன் போய் கபிலாரண்யத்துல இருந்து இவாளெல்லாம் கூட்டின்னு வந்தாளா என்னன்றது அடுத்த கதையில பார்ப்போம். ஒரு சின்ன நோட் இங்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். கபிலாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கலிபோர்னியா அப்படின்னு பேர் மாற்றப்பட்டது. இந்த குதிரை அஸ்வம் கட்டப்பட்ட இடம் அப்படின்றது தான் ஹார்ஸ் வேலி அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த 60 பேருடைய சாம்பல் இருக்கக்கூடிய இடம் தான் ஆஷ்லேண்ட் அப்படின்னும் சொல்றதாக பெரியவாள்லாம் சொல்றா. இதுல இருந்து பாத்துக்கோங்க, அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் அப்பையில இருந்தே தொடர்பு இருக்குன்றது இதுல இருந்து தெரியறது. அடுத்த தொகுப்புல அம்சுமந்தன் என்ன பண்ணா அப்படின்றத பார்ப்போம். நமஸ்காரம்.